சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய் வாழ்க. மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நமச்சிவாய் வாழ்க. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு சிவசிந்தையிலே இருந்தாலும் நம்மை சுற்றி நடக்கின்ற பல விடயங்கள் மாயை, சிவசிவ மாயைக்கு நடுவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மிக முக்கியமான அத்தியாவசியமான விடயம் பற்றி இப்பொழுது நாம் பார்க்கின்றோம். திரைப்படங்கள், தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் இவற்றிலெல்லாம் இந்த திருநீறு கண்டிகை அணிந்து அந்த படுபாதக செயல்கள் செய்பவர்களைத்தான் அதற்கு ஒரு அடையாளமாக காண்பிக்கிறார்கள். சிவசிவா இதெல்லாம் இது ஒரு கலியுகத்தினுடைய அடையாளம் என்றுதான் கூற வேண்டும். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆகையினால தயவு செய்து காலங்காலமாக அந்த காலத்திலிருந்தே திரைப்படங்களில் இந்த உருத்திராக்கம் அணிந்தவர்களை, திருநீர் அணிந்தவர்களை, குறிப்பாக சைவ சின்னங்களை ஒரு கேளிக்கை பொருளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொளியை பார்க்கின்ற அன்பர்கள் தயவு செய்து சம்பந்தப்பட்டவர்களிடம், திரைப்படத்துறையில தான் இந்த மாதிரினா தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள், இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிழைப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறோம். படியெல்லாம் வர்ணமூசு வேலை பார்க்குறேன், பெயிண்டர். இப்போ வயிறு இருக்கு, ஜீவனம் பண்ணணும், ஏதோ ஒரு தொழில். அப்போ அதை நேர்மையான வழியில், தர்ம சிந்தனையோட, அற வழியில், நியாயமாக அந்த பொருளை ஈட்டி இருக்கின்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு, அது எம்பெருமான் ஈசன் அந்த கணக்கு எப்போ முடியுதோ நமக்கு இந்த பிறவிக்கான கணக்கு, அது ஈசனுடைய கணக்கு. அது வரைக்கும் நம்ம நல்லபடியாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகணும். இதுதான் சராசரி சைவர்களுடைய சிந்தனை. அப்போது காசு, பணம், புகழ், பதவி, ஆசை, மோகம் இவற்றிற்காக ஒன்றை சாடி, ஒன்றை மட்டப்படுத்தி, ஒன்றை கேவலப்படுத்தி எடுத்து இப்படிலாம் பணம் சம்பாதிக்கணும். குறிப்பாக சைவ முத்திரைகள், சைவ சமய முத்திரைகள், இந்த திருநீர் உருத்திராக்கம் அணிஞ்சுக்கிட்டு தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைகளை கடத்துறவனா, இதனால இப்படிலாம் இந்த ஒரு புனிதமான இந்த சைவ சின்னங்களை ஒரு பேசு பொருளாக்கி, அவமானமாக்கி, கேவலப்படுத்தி, இதன் மூலமாக பணம் சம்பாதிச்சு அந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர் தயாரிக்கின்ற அந்த நிறுவனங்கள் தமக்கு டிஆர்பி ரேட்டு ஏறுது அப்படின்ட்டு, இதெல்லாம் ஒரு பிழைப்பா? இது போன்று தொலைக்காட்சி நெடுந்தொடர்களிலும் சரி, திரைப்படங்களிலும் சரி, சைவ சின்னங்களை, உருத்திராக்கம், கண்டிகை இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு அடமானமாக வச்சு பேசு பொருளாக்கி, இதை ஒரு கேவலத்துக்கு உட்பட்டு பொருள் ஈட்டி, உங்களுக்கு வேணால் ரேட் ஏறலாம், டிஆர்பி ரேட் ஏறலாம். ஆனால் தயவு செய்து கர்ம வினைகளை மிக அதிகமாக ஈட்டாதீர்கள். சிவசிவா இதைத்தான் அந்த காணொலி மூலமாக அடியன் வேண்டுகோள் வைக்கின்றேன். இதனை பார்க்கின்ற அன்பர்கள், குறிப்பாக தாய்மார்கள், தொலைக்காட்சி நெடுந்தொடர் தயவு செய்து, அதாவது அதில் வர்றவங்கள்லாம் அவங்களுக்கு பிழைப்பு, அதன் மூலமாக பல குடும்பங்கள் வாழ்கின்றன. சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அதன் மூலமாக வருகின்ற விளம்பர நிறுவனங்கள், அந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர்களை எடுத்து ஒளிபரப்புகின்ற நிறுவனங்கள் எல்லாரும் பொழைச்சிட்டு போங்க, பொழைக்கட்டும். ஆனால் அந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர்களில் சூழ்ச்சி, கபடம், சதி, கெட்ட எண்ணம், வக்கர புத்தி நமச்சிவாய நம் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது என்றால் சிவனுக்காகத்தான் வரணும், அந்த ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கணும். ஒரே அழுகை அந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள், அந்த காட்சி வீடு பூரா அந்த ஒலியும் அந்த காட்சியும் சம்பந்தப்பட்ட வசனங்கள், சத்தங்கள், அழுகின்ற அந்த விம்மல்கள், அந்த எல்லாமே நாம் சாப்பிடுகின்ற உணவு, அந்த குடிக்கின்ற தண்ணீர், அந்த சாப்பிடுகின்ற சோறு, குழம்பு எல்லாத்துலேயுமே போய் அந்த அலைகள்லாம் போய் சேரும்.
அது நமக்குத்தான் கேடு. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கின்ற அன்பர்கள் தயவு செய்து, குறிப்பாக இல்லத்தரசிகள், நமச்சிவாய வாழ்க. சரிங்களா? பொழுது போக்க வேண்டியதான். எத்தனையோ வழி இருக்குது. சிவசிந்தையில் இருங்கோ. அதற்காக இந்த தொலைக்காட்சி நெடுந்தொடர்கள் சினிமா துறையிலையும் இப்படித்தான் செய்வ சின்னங்களை கேவலப்படுத்தி, இப்போ திரைப்படத்துறையிலையும் இப்படித்தான். இப்போது சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நெடுந்தொடர், அதில் வில்லத்தனமான கதாபாத்திரம் கொண்ட ஒரு 60 வயது பெண் கிழவி, அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் எல்லாமே வில்லத்தனமாக இருக்கிறது. அவங்க மந்திரமாவது நீர், அப்புறம் அந்த திருவாசகம், சிவபுராணத்தில் வருகின்ற வரிகள், இவற்றையெல்லாம் படிக்கிறாங்க. அப்போது இது ஒரு அடையாளமா? அந்த வில்லத்தனம் செய்பவர்களுக்கு, கபடதாரிகளுக்கு, அந்த வக்கரபுத்தி கொண்டவர்களுக்கு இது ஒரு அடையாளமா? இதை ஒரு பாடமாக திணிக்கிறார்களா? சிவசிவா, புதுமை என்ற பெயரில் நிறைய அநியாயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் சொன்னப்போனால் ஆணாதிக்கம், பெண்ணடிமை அப்படின்னு கூட கூக்குரல் விடுவாங்க. சமீப காலமாக இந்த தொலைக்காட்சி அந்த நெடுந்தொடர்களில், சின்னத்திரை தொலைக்காட்சி நெடுந்தொடர்களில் கணவன் பெயரை சொல்லி மனைவி கூப்பிடுறாங்க. இது பெண்ணடிமை இல்லை, இது ஆணாதிக்கம் இல்லை. அடியேன் சொல்கிறது நமச்சிவாய வாழ்க. கணவனை விட மனைவி வயது குறைந்தவர். அப்போ சர்வசாதாரணமாக கணவன் பெயரை சொல்லி கூப்பிடுறது இதெல்லாம் புதுமையாது? கலாச்சாரத்தை சீரழிக்கின்ற செயல் இது. இதெல்லாம் மிகப்பெரிய சாபக்கேடு. இதெல்லாம் நமச்சிவாய வாழ்க. சிவசிவா. எம்பெருமான் ஈசனே அர்த்தநாரீஸ்வரராக தன்னுடைய உடம்பில பாதியை பார்வதிக்கு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட புனித பூமி, புண்ணிய பூமி இந்த நாடு. ஆகையினால புதுமைங்கிற பேரில் கலாச்சார சீரழிவை உண்டு பண்ணாதீங்க. அதன் மூலம் சம்பாதிக்கிற காசு அது உங்களுக்குத்தான் அது நமச்சிவாய வாழ்க. திருந்தினால் திருந்துங்கள், இல்லையே உங்கள் கர்ம வினை எப்படியோ அப்படியே போகட்டும். திருச்சிற்றம்பலம்.